வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் செய்து பார்க்கலாம். வீட்லயே கொஞ்சமா நெய் போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் தடவி வச்சிடணும். கடலை மாவு வந்து அரைச்சி வீட்லயே, கடை மாவு கிடையாது, வீட்லயே அரைச்சி எடுத்துன்னு வருது. இது வந்து 1/4 கிலோ. இந்த மாவு 250 கிராம். லைட்டா போட்டு வறுத்துக்கணும், பச்சை வாசனை இருக்கும். லைட்டா கடலை மாவை வறுத்துக்குன்னு செய்தோமா அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. மாவை கொட்டிக்கலாம். இது வந்து 1/4 கிலோ சர்க்கரை. இதை போட்டுக்கலாம். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம் நனைகிற அளவுக்கு. ஊற்றிக்கலாம். காசிக்கணும் எண்ணெயை. இப்போ வந்து நெய்யும் வந்து 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். நெய்யும் இப்போ வந்து இது பக்கத்துலயே காசின்னு இருக்கட்டும். ஸ்டவ்ல, சின்ன ஸ்டவ்ல கம்மி பதம் வந்துச்சு. இப்போ வந்து மாவை வந்து ஸ்லோ பண்ணிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கலரினே இருக்கணும். கலரி விட்டுனே இருக்கணும். கலரிக்கிட்டே இருக்கணும், விடாத. நான்ஸ்டிக் தவால செய்தா நல்லா வரும். கடாயில செய்தா தட்டில் போட்டுக்கலாம். செவந்திஷி சூடு இருக்கும் போதே லைட்டா கட் பண்ணிக்கிச்சுன்னா ஆறின பிறகு அப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவுத்துக்கலாம். ஈஸி மெத்தடில் மைசூர் பாக் செஞ்சிட்டோம். மைசூர் பாக் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்குது.